Hi guys, welcome to TSK Academy. நம்ம லாஸ்ட் வீடியோல லிங்க் டேக், இமேஜ் அண்ட் ஐஃப்ரேம் டேக்ஸ் பத்திலாம் பார்த்தோம். இந்த வீடியோல வந்து லிஸ்ட் அண்ட் டேபிள்ஸ் பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கண்டென்ட்குள்ள போலாம். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஐட்டமை வந்து ஆர்கனைஸ் வேல டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் பண்றதா லிஸ்ட். ஸோ இதுல வந்து 3 டைப் இருக்கு: ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்னு சொல்லிட்டு. ஆர்டர் லிஸ்ட் வந்து எப்படின்னா ஒரு நியூமரிக்கல் லைக் நம்பர்ஸ் ஆர் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நம்ம டிஸ்பிளே பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து புல்லட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்டார் சிம்பிள்ஸ் பேஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். அதே டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் என்ன அப்படின்னா ஐட்டம்ஸ் அண்ட் டெஃபினிஷன் அப்படின்ற வந்து அந்த மாதிரி மாடல்ல இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ல பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து அன்ஆர்டர் லிஸ்ட். ஸோ புல்லட் பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி இருக்கா. இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான டைப்ல. அதே மாதிரி தான் இதுவுமே வந்து ஆர்டர் லிஸ்ட்லயுமே வந்து நம்பர்ஸை வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர்லயுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் தான் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். டெஃபினிஷன்ஸ் அண்ட் ஐட்டம் பேஸ் பண்ணி இருக்கு. இது வந்து லிஸ்ட் ஐட்டம், இது வந்து லிஸ்டோடைய டெஃபினிஷன். ஓகேவா? ஸோ ஆர்டர் லிஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஓஎல் டேக் யூஸ் பண்ணுவோம் அண்ட் அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்கு யூஎல் டேக் யூஸ் பண்ணுவோம். இது ரெண்டுத்துலயுமே வரக்கூடிய ஐட்டம்க்கு வந்து எல்ஐன்ற டேக் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து லிஸ்ட் ஐட்டம் சொல்லுவாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்க்கு என்ன அப்படின்னா டிஎல் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்ல வரக்கூடிய ஐட்டம் இருக்கு இல்லையா, இந்த HTML இருக்கு இல்லையா, இதை வந்து டிடி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷன் ஐட்டம் சொல்லிட்டு அதுக்கு கீழே வரக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் அந்த டெஃபினிஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து டிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைலுக்கு வந்து நேம் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ இதுலேயே நம்ம ரீக்ரியேட் பண்ணிடலாம். இந்த எக்ஸாம்பிளே நம்ம ரீக்ரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு H3 டேக் இருக்கு. அதுக்கப்புறமா ஓகே சாரி. ஸோ H1 டேக்ல நான் வந்து இது போட்டுட்டேன். தென் நான் வந்து என்ன போடுறேன், ஆர்டர் லிஸ்ட் போடலாம். ஃபர்ஸ்ட் அது வந்து H2 டேக்ல போடலாம். H2 டேக்ல ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். தென் அது கீழே வந்துட்டு ஆர்டர் லிஸ்டோட டேக் என்னது ஓஎல். ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்துட்டு எல்லை யூஸ் பண்ணி ஒவ்வொரு லிஸ்ட் ஐட்டமா போட போறோம். ஸோ லைக் HTML, CSS, JavaScript அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதை வந்து ரன் பண்றதுக்கு இதை பார்த்து காப்பி பண்ணி குரோம்ல பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதோட டைப்பை கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா இந்த ஆர்டர் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு டைப் அப்படின்னு போட்டு நீங்க டைப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்னவா போடலாம் அப்படின்னா ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல போடலாம். ஃபர்ஸ்ட் கேபிட்டல் ஏ போட்டு பார்க்கலாம். கேபிட்டல் ஏஸ்ல வந்துச்சா? ஸோ நம்ம இப்போ வந்து ஸ்மால் ஏ கொடுத்தோம்னா ஸ்மால் ஏல வரும், ஸ்மால் ஆல்பபெட்டிக் ஆர்டர். ஓகே. ஸோ அடுத்து வந்து அன்ஆர்டர் லிஸ்ட் கீழே நம்ம ட்ரை பண்ணலாம். இது கீழே வந்துட்டு இன்னொரு H1 டேக், H2 டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ள வந்துட்டு அன்ஆர்டர் லிஸ்ட். ஓகே. ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு யூஎல் டேக் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள ஒரு எல்ஐ டேக், அதுலேயும் சேம் கண்டென்ட்டே போட்டுக்கிறேன். ஸோ அப்போதான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே புல்லட் பாயிண்ட்ஸ், இங்கே வந்து ஆர்டர் டேக். ஸோ இதுலையுமே நம்ம டைப் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் டைப் வந்து இப்போ ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸ்கொயர்ஸ்ன்னு கொடுத்தோன்னா ஸ்கொயர் பாக்ஸ் வரும். ஓகே. ஸோ இவ்வளோதான் ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட். இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் போட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு H2 டேக்ல டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் போட்டுட்டேன். அது கீழே ஒரு டிஎல் டேக், அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு டிடி டேக் யூஸ் பண்றேன். இதுல HTML கண்டென்ட் அண்ட் அதுக்கு கீழே வந்துட்டு டிடி அப்படி. அடுத்து இதுல வந்துட்டு இன்னொரு டிடி டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுல வந்துட்டு ஸ்டைல் லாங்குவேஜ். ஓகே. ஒரு HTML அண்ட் அதுக்கு கீழே வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் CSS, அது கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷன். இவ்வளவுதான் நம்மளுக்கு வந்து லிஸ்ட், ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட். ஓகேவா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம்னா டேபிள்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ டேபிள்ஸ்மே வந்துட்டு டேட்டாஸ் ஆர்கனைஸா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்பிளே பண்ணுறதா யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது வந்து எப்படி டிஸ்பிளே ஆகும்னா ரோஸ் அண்ட் காலம்ஸ்ன்ற பேசிக்ஸ்ல ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ இதுல எப்படி நம்ம கோட் எழுதுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேபிள் அப்படிங்கிறது வந்து என்டையர் டேபிளை வந்து டிஃபைன் பண்ணும். வேற ரோஸ் ஒரு ரோப்ல தான் நம்ம காலம் எழுதுவோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரோ கிரியேட் பண்ணிட்டு அதுல தான் நமக்கு எத்தனை காலம்ஸ் வேணுமோ அத்தனை காலம்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரோஸ் டிஃபைன் பண்றது வந்து TR டேக் அண்ட் காலம்ஸ் டிஃபைன் பண்றது வந்து TD டேக்னு சொல்லுவாங்க. அதாவது டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? டேபிள் டேட்டா.
அடுத்து வந்துட்டு டிஹெச் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டேபிளோட ஹெட்டிங் செல்ஸ் மாதிரி. சோ இப்ப நேம், ஏஜ், அடுத்து ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்துட்டு டிஹெச் டேக்ல யூஸ் பண்ணுவோம். சோ இதையுமே நம்ம கோடா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இதான் ஓகே. இது வந்து என்னன்னா இதுதான் வந்துட்டு டிஹெச் டேக் ஓகேவா. இது வந்துட்டு ரோஸ். இந்த ரோக்குள்ளர நம்ம வந்து 3 காலம்ஸ், அதாவது 3 டேட்டாஸ் போட்டிருக்கோம். ஒன்னு வந்து நேம், இன்னொன்னு வந்து சப்ஜெக்ட், இன்னொன்னு மார்க். அதே மாதிரி தான் செகண்ட் ரோ வந்து என்னன்னா ராஜி, அதுல வந்து மார்க் மேத் அண்ட் அது வந்து 90 மார்க்ஸ். செகண்ட் ரோ தேர்ட் ரோவும் வந்து ராஜி சயின்ஸ் அண்ட் 85 மார்க் ஓகேவா. சோ இந்த ரெண்டு ரோ நம்ம வந்து ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, அது வந்து ரோ ஸ்பேன் சொல்லுவாங்க. இந்த 2 காலம் வந்து நம்ம ஸ்பேன், அதாவது 3 காலம் வந்து நம்ம ஸ்பேன் பண்ணிருக்கோம், அது காலம் ஸ்பேன் சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஸ்டூடெண்ட் ரோஸ் அப்படின்னு போட்டுருக்கோம் இல்லையா, அதெல்லாம். சோ இதையுமே நம்ம ட்ரை பண்ணலாம். இங்கே வந்து ஒரு H2 டேக் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்க. ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட் போட்டுட்டதுக்கப்புறமா கீழே வந்துட்டு ஒரு டேபிள். ஓகே, ஸோ இந்த டேபிளில் வந்துட்டு நம்ம பார்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்டர் வந்து ஒரு 1 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா செல் பேடிங்குமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செல் பேடிங் வந்து ஒரு 10 வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ பார்டர் வந்து எதுக்குன்னா, நம்மளுக்கு பார்டர் விசிபிளாக தெரியணும்னா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து பார்டர் வேல்யூ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வெயிட்டடாக இருக்கும் பார்டர். ஸோ செல் பேடிங் அப்படின்றது எதுக்கு அப்படின்னா, நம்மளுடைய கண்டென்ட்டுக்கும் பார்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் தான் வந்து செல் பேடிங் சொல்லுவாங்க. செல் ஸ்பேஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒவ்வொரு ரோக்கும் காலமுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் ஓகேவா. ஸோ இங்கே வந்து இந்த கண்டென்ட்டுக்கும் இந்த பார்டருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் வந்து செல் பேடிங். ஓகே, ஸோ இந்த நேம், இந்த சப்ஜெக்ட், இந்த நேம் அண்ட் ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட், இந்த நேம் அண்ட் ராஜி, இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா செல்ஃப் ஸ்பேசிங் சொல்லுவாங்க. ஸோ நான் இப்போ இங்கே செல்ஃப் ஸ்பேசிங்குமே நான் போட்டுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுமே இல்லாமல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ நான் செல்ஃப் ஸ்பேசிங்கும் போட்டுக்கிறேன், அதுவுமே நான் 10 கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இதுக்கு கீழே வந்து நம்ம வந்து ஒரு ரோ கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ரோவில் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு டிஹெச் டேக் இருக்க போகுது. இந்த டிஹெச் டேக்ல நம்ம என்ன டினோட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் மார்க் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா மேலே வந்து ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்னு போடணும் இல்லையா. ஸோ இங்கே வந்து ஸ்டூடெண்ட் மார்க் அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் மார்க் டேபிள்ன்றது வந்து எத்தனை ரோஸ் ஆக்குபை பண்ணணும், காலம்ஸ் ஆக்குபை பண்ணோம் அப்படின்னா, இங்கே வந்து நம்மளுக்கு எத்தனை காலம்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு, 1 2 3 காலம்ஸ் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம இங்கே இந்த 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 டேட்டாவை மட்டும் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா, காலம் ஸ்பேன் போட்டுக்க போகிறோம். ஸோ காலம் ஸ்பேன் போட்டோம் அப்படின்னா என்ன ஆச்சு, காலம் ஸ்பேன் போட்டுக்கலாம். எத்தனை காலம்ஸ் ஆக்குபை பண்ணணும், 3 காலம்ஸ் ஆக்குபை பண்ணணும். ஸோ 3 அப்படின்னு சொல்லி நான் டினோட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ரோ கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ரோவில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து 3 டிஹெச் டேக் வரப்போகுது, 3 ஹெட்டர் டேக் வரப்போகுது. என்னென்ன அப்படின்னா, ஒன்று நேம், இன்னொன்று வந்துட்டு ஏஜ். ஸோ ஏஜ், அடுத்து இன்னொன்று வந்து மார்க் அப்படின்னு சொல்லி. சாரி, இங்கே ஏஜில் ஆக்சுவலாக இங்கே சப்ஜெக்ட்டு, நம்ம ஏஜுமே வச்சுக்கலாம், இதுக்கு வேண்டாம், ஏஜுமே இருக்கட்டும். ஸோ இது கீழே இன்னொரு டிஹெச் டேகு, ஸோ விச் இஸ் சப்ஜெக்ட். தென் இன்னொரு டிஹெச் டேக், அது வந்து மார்க். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும் டிஃப்ரென்ஸு. இங்கே பார்த்தீங்களா, நம்மளுடைய நேம் ஏஜுக்கு நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதை தான் வந்து செல்ஸ் ஸ்பேசிங் சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் இந்த மார்க் டேபிள் மட்டும் இதை ஆக்குபை பண்ணல. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து காலம் ஸ்பேன் வந்து 3 தான் கொடுத்தோம். ஸோ 3 காலம்ஸ்க்கான வித்தை மட்டும் தான் அதை ஆக்குபை பண்ணியிருக்கு. 4th காலமோட வித்தை ஆக்குபை பண்ணல. ஸோ நம்ம அதை 4ன்னு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் செல் பேடிங்குமே எடுத்துட்டா உங்களுக்கு எப்படி இருக்குது லுக் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே வந்து காலம் ஸ்பேன் வந்து நான் 4 அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செல் பேடிங்கும் எடுத்துட்டேன், செல் ஸ்பேசிங்கும் எடுத்துட்டேன். பட் இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப கன்ஜஸ்டாக இருக்குது, ஸ்பேஸே இல்லை பார்டருக்கும் கண்டென்ட்டுக்கும். ஸோ நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் வெறும் செல் பேடிங் மட்டும் கொடுத்து பார்க்கலாம். ஸோ நான் அப்படியே திருப்பி கொடுத்துட்டு செல் பேடிங் மட்டும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நீட்டாக இருக்குது கண்டென்ட் ஓகேவா, ஸ்பேஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இன்னொரு ரோ கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ரோக்குள்ளே வந்து நம்மளுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்னா, டேட்டாஸ் இருக்க போகுது. ஸோ நான் டிடி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து டிஎஸ்கே அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏஜ், ஸோ ஏஜ் வந்து 21 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் சயின்ஸ். நெக்ஸ்ட் மார்க் 85. ஸோ நான் ஜஸ்ட் அப்படியே இதை வந்து காப்பி பண்ணி நெக்ஸ்ட் இதுக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, 3 காலம் போட்டுக்கிறேன். ஷிஃப்ட் ஆல்ட் எஃப் அமுக்கணும்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்கனைஸ் ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு இந்த டிஎஸ்கேவை நான் ராஜினும், இந்த டிஎஸ்கேவை நான் ஜஸ்ட் எஸ்ன்னு வச்சுக்கிறேன், வேண்டாம் ராஜான்னு வச்சுக்கலாம். ஸோ ராஜா அப்படின்னு வச்சுக்கிறேன்.
இப்போ வந்து இப்படி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிஎஸ்கேவும் இந்த ராஜியும் கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ரோ ஸ்பேம் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ரோ ஸ்பேமுக்கு வந்து நம்ம எங்கே போட போகிறோம், நான் வந்து இந்த டிஎஸ்கே ஃபர்ஸ்ட் டிஎஸ்கே போட்டிருக்கேன் இல்லையா, அந்த இடத்த நான் டினோட் பண்ணுறேன், ரோ ஸ்பேம் டினோட் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு அது எத்தனை ரோ ஆக்குபை பண்ண போது 2 ரோஸ் ஆக்குபை பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் 2 அப்படின்னு கொடுத்துறேன். அப்போ செகண்ட் ரோவில் நம்மளுக்கு நேம் இருக்கு தேவையில்லை, ஏன்னா சேம் டிஎஸ்கே தான் கீழே வரப்போகுது. ஸோ செகண்ட் ரோவில் வந்து ராஜியை எடுத்துடலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த 2 ரோவும் ஆக்குபை பண்ணியாச்சு. அவ்வளோதான் கண்டென்ட். இப்போ வந்து டேட்டானா அதாவது டேபிள்னா என்னென்னு பார்த்துட்டோம். டேபிளில் வந்து செல் பேடிங், செல் ஸ்பேசிங், ரோ ஸ்பேம், காலம் ஸ்பேம் இதெல்லாம் பார்த்தாச்சு. அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்டட், அன்ஆர்டர் லிஸ்டட், ஆர்டர் லிஸ்ட்லாம் பார்த்துருக்கோம். இந்த ஆங்கர் டேக் கிளிக் பண்ணால் வந்து இந்த ரோ வர மாதிரி பண்ணணும். அதுக்கு வந்து நான் மேலே வந்து ஒரு ஆங்கர் டேக் மட்டும் போட்டுக்கிறேன். ஆங்கர் டேக்கு வந்து ஐடி மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து மார்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த டேபிளுக்கு நான் என்ன கொடுக்கணும், ஐடி அப்படின்னு கொடுத்து மார்க் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆங்கர் டேக் வந்து நான் முன்னாடி எழுதி வச்சிட்டேன். ஸோ இந்த மை லேர்னிங் பிளான் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே வந்து ஒரு ஆங்கர் டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து மார்க்கை வந்து ஹேஷ்டேக் போட்டு பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.